பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான வெள்ளை கலர் பூ, சுவாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பூன்னு கூட சொல்லலாம். அதோட பேர் வந்து ப்ளூமேரியான்னு சொல்லுவாங்க. நாக செண்பகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த செடியை வந்து நம்ம கிளைமேட்ல எப்படி வளர்க்கலாம், நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்றதா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செடியோட பேர் தான் ப்ளூமேரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாக செண்பகம்னு சொல்லுவாங்க. நார்த்தில் வந்து நாகச்சம்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வைல்டு ப்ளூமேரியான்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த ப்ளூமேரியாவில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர் வந்து நல்ல ஒரு பியூர் ஒயிட் கலரில் உள்ளது. பியூர் ஒயிட்டும் நடுவில் சென்டரில் மாத்திரம் ஒரு எல்லோ டாட் வச்ச மாதிரி நல்ல ஒரு அழகான பூ. சுவாமி படங்களுக்கெல்லாம் வைக்கலாம் இந்த பூ வந்து. இதோட இலைகளுமே வித்தியாசமாக இருக்கும், பூக்களும் அழகாக இருக்கும், இலைகளும் வித்தியாசமாக. வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸியான செடி தான் அது வளர்க்குறதுக்கும். இந்த செடியை நம்ம வீடுகளில் வந்து ஈஸியாக வளர்க்கலாம். நம்ம கிளைமேட் கண்டிஷனில் ரொம்ப நல்லா வளருது. இந்த ப்ளூமேரியா பூக்களுக்காக நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம். நல்ல ஒரு பார்டரில் செடியாக வச்சு வளர்க்குறதுக்கும் நல்ல ஒரு செடி தான். குறு மரமாக கூட வளரும். இதை வந்து நல்லா உடச்சி கட் பண்ணி விட்டோம்னா ஷ்ரப்பு மாதிரி வளரும். அப்படி இல்லைன்னா இந்த இப்போ நான் அப்படியே கட் பண்ணி விட்டாலுமே இப்போ பாருங்கள், இது நல்லா ஹைட்டாக அப்படியே நெடுன்னு உயரமாக போகும் இந்த செடி வந்து. இன்னும் நல்லா கட் பண்ணி விட்டோம்னா கிளைகள் வந்து நிறைய வந்து ஒரு புதர் செடி மாதிரி வரும். இது என்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ளூமேரியா செடி. எவ்வளோ உயரமாக போயிருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஹைட்டுக்கு கீழே இருந்து ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன். கீழே இருந்து ஒரு 10 அடி உயரத்துக்கு மேலே வளர்ந்துருச்சு. ஒரு தடவை ஒடிச்சு விட்டது தான், அதுலேருந்து 2 கிளை தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த 2 கிளையே அப்படியே உயரமாக போயிடுச்சு. இந்த செடியை வந்து நல்ல ஒரு குட் பாட்டிங் மிக்சரில் வைக்கும்போது நல்லா வளருது. பூக்களுமே ஃப்ரீக்வெண்ட்டாக பூக்குது. பாட்டிங் மிக்சர்னு பார்த்தீங்கன்னா நார்மல், அதாவது ஸ்டாண்டர்ட் சாயில் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 30% கார்டன் சாயில், 30% கொக்கோ பீட், 30% மென்யூர் அது சேர்த்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து வச்சோம்னா இந்த செடி ரொம்ப அருமையாக வளரும், பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த செடிக்கு வந்து சூரிய வெளிச்சம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லா பூக்கள் கொடுக்கும். ஃபுல் சன்லைட்டில் தான் வைக்கணும். ஃபுல் சன்லைட்டில் இருந்தால் நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப நல்லா வளரும். தண்ணி வந்து தினமும் ஊற்றணும். மண் வந்து காய விடக்கூடாது. எப்பவும் மண்ணில் வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கணும். இது வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, ஃபுல் சன்லைட்டில் தான் இருக்கணும். ஒன்றுமே செய்யாது. நார்மலாக நம்ம கிளைமேட் கண்டிஷனில் ரொம்ப நல்லா வளரும். இந்த செடிக்கு உரம் வந்து ஆர்கானிக் உரமே போதுமானது. நான் யூஸ்வலாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி மாட்டுச்சாண உரம், காஞ்ச மாட்டுச்சாண உரம் இல்லைன்னா ஆட்டுச்சாண உரம் தான் ஒரு கைப்பிடி 15 நாளைக்கு ஒருக்க மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது கொடுக்குறது. ரோஸ்க்கு கொடுக்குற ரோஸ் பூஸ்டருமே கொடுக்கலாம். கொடுத்தாலுமே நல்ல பூக்கள் கொடுக்குது. அப்புறம் பெஸ்ட் அட்டாக் எதுவும் வர்றதில்ல. ஆனால் இந்த செம்பருத்தி செடி பக்கத்தில் வைக்கும்போது மட்டும் இந்த மாவு பூச்சி வரும். இந்த மாவு பூச்சி தொல்லைக்கு வந்து இந்த செம்பருத்தி செடிகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி எக்ஸோடஸ் 1 ml 1 லிட்டரில் கலந்து நல்லா அந்த இலைகள் பூக்களுக்கு மேலே படுற மாதிரி கீழே அடி வரைக்குமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அந்த மாவு பூச்சி தொல்லையெல்லாம் இருக்காது. இந்த செடி வந்து நர்சரியில் வந்து 50 ரூபாயிலேருந்து கொஞ்சம் பெரிய செடினா 100 ரூபா வரைக்கும் கிடைக்குது. நார்மலாக நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீடுகளில் அந்த மாதிரி இருந்து ஒரு குச்சி கொண்டு வந்து வச்சாலே ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். ஒரு கம்பு ஒடிச்சு வச்சாலே போதும். இது வந்து ஒரு பால் மாதிரி உடைச்சோன்னா ஒரு பால் மாதிரி வரும். உடைச்ச பிறகு அந்த பால் மாதிரி இருக்கிறது காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மண்ணோ மணலோ கலந்த மிக்ஸில் வச்சோம்னா ஈஸியாக ப்ரொபகேட் ஆயிரும். இந்த மாதிரி என் செடியிலேருந்து உடைச்ச ஒரு குச்சி தான் சும்மா நான் இந்த இதில் அப்படி சொருகி வச்சேன், ஒரு கவரில் சொருகி வச்சேன். நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஈஸியாக வளர்க்கலாம். இந்த செடியை வந்து ஈஸியாக ப்ரொபகேட்டும் பண்ணலாம். இந்த செடியை வந்து வீட்டு முற்றத்தில் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம். நல்லா உயரமாக போகும். ஆடு மாடுகள்லாம் மேக்சிமம் திங்காது. ஏன்னா அதில் அந்த பால் செடின்றதுனால இதை வந்து சாப்பிடாது. நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு சுவாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பூச்செடி இது. அதனால் எல்லாருமே நீங்களும் வீட்டில் இதை வளர்த்து பார்க்கலாம். இந்த நாக செண்பக பூவோட வளர்ப்பு பற்றின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்கள்.